மக்கள் கைதானாலும் பரவாயில்ல, போராட்டத்தை தொடருவோம் தான் இருக்காங்க. குறைந்தபட்சம் நீதிமன்றம் வேற இடத்துக்கு தானே போய் போராட சொல்றாங்க. வேற இடத்துக்கு போறதுல என்ன சிக்கல்? எப்படி இத்தனை நாட்கள் போராடியும் கிடைக்காத நீதி வேற இடத்துல போய் போராடினா மட்டும் கிடைச்சிருமா? போராட்டங்க, மக்கள் சப்போர்ட் இருக்குங்க, மக்கள் எதுக்கு தயாரா இருப்பாங்க. நாங்கள் அரெஸ்ட் ஆக கூட தயாராக தான் இருக்கோம். நாங்கள் அதுக்கெல்லாம் பயந்து உட்காரல. எங்கள் கோரிக்கைக்கோசம் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்போ நீங்க அரசு மேலதான் தவறு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த அரசை தேர்ந்தெடுத்தது யாரு? மக்களாக நீங்க. அதற்கான பாடத்தை இந்த போராட்டத்தின் வாயிலாக, இதனோட வெளிப்பாடாக அடுத்த அரசியல் களம் வந்து மாறும். மக்கள் வந்து போராட்டத்துல உறுதியா இருக்காங்க. அவங்களுக்கான நீதிங்கிறது வந்து அவங்க வென்றிட வரைக்கும் மக்களுக்கு துணையா இருக்கிறது தான் எங்களோட வேலை. அதெல்லாம் தாண்டி இப்ப நிலவரத்தை புரிஞ்சுக்க முடியுது அவங்களால என்ன பண்ண? இல்ல, இப்ப அடுத்த கைதுதான் நடக்க போகுது. அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துட்டாங்க. இருந்தாலும் மக்களோட கோரிக்கைக்கு நாங்க எல்லாரும் கூட நிக்க போறோம். மக்கள் இப்ப அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்காங்க? இல்ல, மக்கள் கைதானாலும் பரவாயில்ல, போராட்டத்தை தொடருவோம் தான் இருக்காங்க. குறைந்தபட்சம் நீதிமன்றம் வேற இடத்துக்கு தானே போய் போராட சொல்றாங்க. வேற இடத்துக்கு போறதுல என்ன சிக்கல்? எப்படி இத்தனை நாட்கள் போராடியும் கிடைக்காத நீதி வேற இடத்துல போய் போராடினா மட்டும் கிடைச்சிருமா? ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் சொல்றது இல்ல, இந்த அரசுக்கு இந்த மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. வேற யாருமே ஓட்டு போட கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கே ஒரு நல்லது பண்றதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க? பெரிய ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருங்கன்னு கேட்கலாம். இருக்கிற வேலையை நிரந்தரமா கொடுங்க, அந்த ஊதியத்தை சரியா கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. அதவே செய்ய முடியலன்னா, ஏன்னா இந்த அரசு மற்றது எல்லாத்தையுமே செய்யறாங்க தானே, அவங்களால இது முடியும் தானே. அப்ப இந்த மக்கள் மட்டும் அவங்களுக்கு என்ன இலக்காரணமா இருக்கா? எது தடுக்குது இந்த அரசு இந்த கோரிக்கை நிறைவேற்றுவது? ஏன்னா சமூக நீதி அரசுன்னா யாருக்கான அரசுன்னு அரசு தெளிவுபடுத்தணும். சமூக நீதினு சொல்றாங்க, அப்ப எதுல சமூக நீதி இருக்கு? முதலமைச்சருக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும் இல்லையா? ஆமா, இப்ப கைது பண்ண போறது கூட அவரோட நாலேஜ் இல்லாம இப்ப கைது பண்ண போறது கிடையாது. அத்தனை மக்கள் அவ்வளவு நாட்கள் பசியோட மழையோட எல்லாத்தோடையும் இருந்திருக்காங்க. அது எந்த இறக்கமுமே இல்லைன்னா மோடிக்கும் உங்களுக்கு என்ன இது இருக்கு? 13 நாளா ஒன்றும் செய்யாத அரசு இதுக்கு என்ன செய்யணும் எதிர்பார்க்கலாம்? கைதுதான் பண்ணும். அவங்களால அது மட்டும் தான் செய்ய முடியும். அவங்க ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த சென்னை சென்ட்ரல்ன்றது முக்கியமான பகுதி, மைய பகுதி. ஆமா, இதே போராட்டம் வேற யாராவது எடுத்திருந்தா இந்த மக்கள் வந்து பொதுஜனங்களோட இருந்திருப்பாங்க. ஆனா வேற ஆட்கள் எல்லாருமே இங்க வந்து யாருமே இவங்களோட போராட்டத்தை கை கொடுக்கவே இல்லை. இல்ல, பல திமுகவோட கூட்டணி கட்சியில இருக்கவங்களே வந்து பாத்துட்டு போயிருக்காங்களே. ஆமா, திமுகல இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்க எல்லாருமே நின்னாலுமே, ஆனா திமுக வந்து இதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. பதில் சொல்லி இருந்தா 13 நாட்கள் ஏன் பதில் சொல்லாம கைது பண்ற நடவடிக்கைக்கு போகணும்? இல்ல, கைது அவங்க சொல்றது நல்லா புரியுங்க. போராடக்கூடாதுன்னு நீதிமன்றமும் ஆளுகிற அரசுன்னு சொல்லல. இந்த இடம் வேண்டாம் இல்லையா, நியாயம் இருக்கு இல்லையா? இந்த பாதையை பயன்படுத்தணுமா? அதான் அவங்க கேக்குறீங்க. அவங்க ஒண்ணு நடு ரோட்ல நின்னு பண்ணல, ஓரமா தான் உட்கார்ந்து போராடுறாங்க. ஓரமா உட்கார்ந்து போராடுறத கூட அனுமதிக்க முடியாதா? பொதுமக்கள் நடக்கிற பாதை இல்லையா? பொதுமக்கள்னா அவங்க மக்கள் இல்லையா? போராடுறவங்க மக்கள் இல்லையா? அதுவும் அவங்க கவர்மெண்டோட மக்கள் தானே. மற்ற மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க இடம் சென்னை சென்ட்ரல்ங்கிறது மற்ற மாநிலங்கள்ல இருந்து போற எங்க இருந்து பண்ணனா என்ன? மக்களோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி இருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க முதல் நாளே கலைஞ்சு போயிருப்பாங்களே. 13 நாள் போராட விட்டோம், நீ அந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போ நீ ஏன் சொல்றீங்க? அது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஏன்னா அது எல்லாத்தையுமே நீங்க தாண்டிட்டு நீங்க நடத்த வேண்டியதை இப்ப நடத்த போறீங்க. அதையும் நீங்க போய் ஷூட் பண்ணுங்க. ஏன்னா மனசாட்சியே இல்லாம தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. போய் அதை ஷூட் பண்ணுங்க. கடினமான ஒரு மனநிலை தொடர்ந்து இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப பார்க்கணும். இது பார்க்கவே முடியாம தான் இங்க நின்றுட்டு இருக்கோம். அவங்களுக்கு இன்னும் என்ன நடக்க போகுது, இங்க என்ன தடியடிய நடத்த போறாங்க, இல்ல தண்ணியை இது பண்ண போறாங்க, எதுவுமே தெரியல. ஆனா அந்த மக்கள் வந்து இன்னும் உறுதியோட இருக்காங்க. போராட்டங்க, மக்கள் சப்போர்ட் இருக்குங்க, மக்கள் எதுக்கு தயாரா இருப்பாங்க, நியாயம் கிடைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. எங்களுடைய கோரிக்கை நியாயமானது. நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம், மக்கள் மன்றத்தில் சொல்றோம். நியாயமான கோரிக்கை எப்படின்னு தான் சுதந்திர போராட்டத்தை கூட இப்படிதான் பண்ணாங்க. உப்பு சட்டியத்தை கூட அனுமதிக்கல. அரெஸ்ட் ஆக போறோம். இல்ல, நீங்க உங்களுக்கு அரெஸ்ட்ன்ற செய்தி வந்துச்சா? வந்துச்சு, நேத்துக்கே வந்துருச்சு. காலையிலே நேத்துக்கே வந்து இன்னைக்கு காலையிலே வந்துருச்சு. அரெஸ்ட் ஆக போறோம். எப்படி இருக்கு அரெஸ்ட்? அதான் எங்களுக்கு எந்த இது நாங்க கேட்கறது கிடைக்கலையே. நாங்கள்
நாங்கள் அரெஸ்ட் ஆக கூட தயாராக தான் இருக்கோம். நாங்கள் அதுக்கெல்லாம் பயந்து உட்காரல. எங்கள் கோரிக்கைக்கோசம் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். 13 நாளாக எங்கள் கஷ்டத்துக்கு தீர்வு கொடுக்கல. எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது மட்டும் தீர்வு கொடுத்துட்டாங்களா? கோர்ட் இது மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுல்ல. 13 நாளாக எங்களுக்கு ஏற்ற நியாயத்தை ஏன் கொடுக்கல? அதுக்கு ஏன் தீர்ப்பு சொல்லல? எங்களை தெருத்துறதுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, எங்களுக்கு ஒரு நீதி கொடுக்க மாட்டேன்றாங்களே. சரி, நீங்க அடுத்த கட்ட அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் இடையே தொழிற்சங்க மையத்தின் ஆலோசகரும் ஏஐசியின் ஆலோசகருமான மரியாதைக்குரிய தோழர் எஸ் குமாரசாமியும் எல்டிஎஸின் மாநில செயலாளர் நானும் கலந்து கொண்டோம். பேச்சுவார்த்தையில் நகராட்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்களும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மேயர் மற்றும் ஆணையர், மாநகராட்சி ஆணையர், காவல் ஆணையர் உள்பட இருந்தார்கள். இந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு 13 நாளா வெயிலே மழையில இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட தமிழக முதல்வர்கிட்ட நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம். இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது, இந்த கான்ட்ராக்ட் மூலமாக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள், அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்திருந்தோம். ஆன பின்பும் பேச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள். அவர்கள் இங்கு இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும், நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம், இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அப்ப பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேரெல்லாம் போய் அது பேச்சுவார்த்தையே கிடையாது. எங்க கோரிக்கையை பத்தி பேசவே இல்லை. அதனால நாங்க எங்களுடைய உழைப்புரிமையத்துடைய மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னோம். உங்கள் முன்னாலே சொல்கிறோம், கோரிக்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார். ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை, இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்ற ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை பணியாளர் தருவார்கள். இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தோழர் பாரதி உங்களிடம் உரையாற்றுவார். போராட்டம் 100% தொடருது. தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாணவர் இளைஞர்களோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது. முதல்வர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்சுவார்த்தை. அவங்களால முடிஞ்சா அப்புறப்படுத்த சொல்லுங்க, நாங்க நிக்கிறோம். முடிஞ்சா அப்புறப்படுத்துங்க. கேட்டோமா கேட்கலையே கேட்கலையே 31/7 நிலையில் நாங்கள் இருந்த நிலையிலேயே தொடர விடு தொடர விடு மதித்திடு 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 தொழில் தகராறு சட்டங்களை மதித்திடு மதித்திடு வாழ்வாதாரத்தை சொல்லலையா வாழ்வாதாரத்தை கேட்டு நாங்கள் பிளாட்பாரத்தில் போராடுகிறோம் செய்யவில்லை செய்யவில்லை இடையூறு செய்யவில்லை எப்படி முடியும் 15 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக மழையிலும் வெயிலிலும் மழையிலும் வெயிலிலும் போலீஸ் வேலை கேட்டோமா கேட்கிறோம் கேட்கிறோம் எங்கள் பணியை கேட்கிறோம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக
தமிழக அரசே செய்து கொடு இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவு காலையில் வந்தது. மாலையில் நடந்த சிவில் வழக்கில் நம்முடைய தரப்பில் பல்வேறு ஆதாரங்களை சொல்லி வாதாடி இருக்கிறோம். அந்த வழக்கு இன்னும் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது, ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ். அப்படி இருக்கும் பொழுது போராடுற மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஏதாச்சும் ஒரு உத்தரவு வந்திருந்தால் அது நம்ம ஒபே பண்ணலாம். மேலும் இதில் இன்றைக்கி 12 நாளில் எந்த எஃப்ஐஆரும் இல்லை, எந்த டிராஃபிக் ஜாமும் இல்லை, எந்த ஆம்புலன்ஸும் டிஸ்டர்ப் ஆகலை, எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது அரசு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் அக்கறை எடுத்து போராடுற மக்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம். இப்போ அரசு சார்பாக சொல்றது நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு வேலை செய்யணும் அப்படின்றாங்க. நீதிமன்ற உத்தரவை கட்டுப்படுவோம். அது முறைப்படி எங்களுக்கு அரெஸ்ட் அறிவிச்சாங்கன்னா நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அரெஸ்ட் ஆகும். முறைப்படின்னு எதை எதிர்பார்க்குறீங்க அரசு கிட்ட இருந்து? முறைப்படி தான் அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் அரெஸ்ட் ஆகும். எங்களை சட்டப்படி டீல் பண்ணாங்கன்னா நாங்களும் சட்டப்படி அரெஸ்ட் ஆகும். நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். சட்டப்படி அவர்கள் நோட்டீஸ் கொடுத்து அது முறைப்படி நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், அரெஸ்ட் ஆகும். அதுக்கு இப்போ சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜனநாயக நாடு தானே. எல்லா கோரிக்கையும் வலியுறுத்துறது எங்களுக்கு உரிமை இருக்குது. காவல்துறையும் அதை கணிந்து செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ப்ரொசீஜர் தான் ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறதுன்றது புதுசாகவோ இல்லை தொழிலாளிகளுக்கு எதிரானதோ அப்படின்னாக்கா லிட்டரலாக பார்த்தாக்கா ஒரு பொதுவாக பார்த்தா அப்படி தெரியும். லீகல் பர்மிஷன் கிடையாது. எங்களுடைய ஆஃபீஸுக்கு வெளியில் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணலாம், லீகல் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் தான் அது. ஆனால் ப்ரேயர் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ப்ரேயர் பர்மிஷன் கிடையாது. ஆனால் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் கொடுக்கும்பொழுது அதுக்கு செகண்ட் பார்ட்டி, நானும் ஒன் ஆஃப் த பார்ட்டின்ற அடிப்படையில் என்னுடைய வாதங்களும் கேட்கப்படணும், கேட்கப்பட்டு ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆனால் நோட்டீஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு நாம் ரிப்ளை கொடுத்த பிறகு கூட நமக்கு பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை. அந்த விஷயம் சம்மந்தமாக, ப்ரொட்டஸ்ட் சம்மந்தமாக அவங்க ரிட்டர்னில் எதுவும் கொடுக்கல, ஆர்டர் எதுவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலை. அப்போது இது இவங்களே கலைக்கக்கூடியது தான், கலைக்க வேண்டியது தான். நோட்டீஸ் இஷ்யூ பண்ண பிறகு ஆர்டர் போட்டுட்டு, ஆனால் அதை உயர்நீதிமன்றத்தின் மூலமா இப்போது பண்ணுறாங்க. உயர்நீதிமன்றத்தில் யாரோ ஒருத்தவங்கள இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வச்சு வழக்கு போட்டு காவல்துறையினரோ அரசோ, அது கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது, அவங்கள வச்சு கேஸ் போட்டு அந்த கேஸின் அடிப்படையில் ஜட்ஜு ஆர்டர் போட்டாங்க. ஜட்ஜுமே லீகலான பர்ஸ்பெக்டிவ் தான் ஆர்டர் போட்டாங்க. ப்ரேயர் பர்மிஷன் வாங்கல, பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அவங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதிரியான களம் இருக்குன்னு பார்க்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? அதான் அது தயாராக இருக்கீங்களா? செக்யூர் பண்ணுறாங்க. சங்கம் அதில் உறுதியாக இருக்குது, தொழிலாளிகள் உறுதியாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அதில் போலீஸ் தரப்புல இருந்தும் அவங்களை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணுறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இதன் முடிவில் தோழர் இப்போது பாரதி தோழர் உழைப்பர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் அவர் என்ன அறிவிச்சிருக்காருனாக்கா, என்னாலுமே கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் நகராம ஒரு இடத்துல அமருது அப்படின்றத என்னாலும் நகர மாட்டோம்ன்றது. அதுக்கு எதிர்த்தரப்புல அதுக்கான அடுத்த முறைமை என்ன பண்ண போறீங்கன்னு விட்டுருவாங்களா காவல்துறை? அதுதான் இவங்களுடைய ஃபோர்ஸ் அதிகம், தொழிலாளிகளோட அதிகமாக இருக்குது. அவங்க சொல்கிற என்னாலும்ன்றது நகராமல் இல்லை. ஏன்னா ஃபோர்ஸ் செக்யூர் பண்ணும்போது ஒரு லெவலில் தான் அஜிடேட் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு மீறி செக்யூர் பண்ணிட்டானாக்கா அதன் பிறகும் இந்த போராட்டம் தொடருன்றது அந்த என்னானது அர்த்தம். போராட்டத்தை கலைக்கிறதுக்காண்டி உயர்நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்திருக்கு. இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க. மக்கள் கட்டாயமாக இதை எப்படி ஏற்றுப்பாங்க? இது ஒரு என்ன சொல்கிறது, ஆளுங்கட்சியோட இயலாமை தான் இந்த இடத்துல கேட்குது. அதாவது வர்தா புயலாக இருக்கட்டும், அதாவது கொரோனாவாக இருக்கட்டும், அதில் ஒரு மக்கள் துப்பிட்டு போகிற எச்சைட்டில் இருந்து கழிவுலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களோட வேதனை இது. அவங்க இந்த அளவுக்கு ஏன் பண்ண சும்மானா அவங்க அதை பண்ண உடனே காலில் விழுந்து கும்பிட்றது, எல்லாருக்கும் மாலை போடுறது, மரியாதை பண்ணுற மினிஸ்டர் போயிட்டு என்ன பண்ணுறது, காலில் விழுந்து கும்பிட்ற, நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னு. அது எதுக்கு அவங்களுக்கு தேவை? அவங்க என்ன அப்படி தப்பாக கேட்டாங்க? பணி நிரந்தரம் கேட்குறாங்க. பணி நிரந்தரம் இதை 2021 பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க. துப்புரவு தொழிலாளர்களோட பணியோ சம்பளமோ இதில் எதுவாக இருந்தாலும் அதில் ஓய்வூதியம் வரால் அறிவிச்சிருக்காங்க. இது எதுவாக இருந்தாலும் திமுக அரசு உடனடியாக செயல்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில், டிஎம்கேவோட வெப்சைட்டில் போயிட்டு 2021 அறிக்கையை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயே இருக்குது. அவங்களோட அறிக்கையில் 27வது அறிக்கை இந்த துப்புரவு தொழிலாளர் அறிக்கை 80வது பக்கத்தில் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்குறதே இந்த 5 பாயிண்ட் தான். துப்புரவு தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் பண்ணுங்க. பணி நிரந்தரம் பண்ணலையா, சரி ஓகே,
நீங்கள் அடுத்த கட்ட பார்வையில் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்றது முன்னேற்றத்தை நோக்கி போகணும். அதுதான் அரசும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி போயின்னு இருக்கணும். இவங்க வந்து 23,000 ரூபாய் இப்போ சம்பளம் வாங்குறவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 13,000 ரூபாய் சம்பளத்துக்கு புது கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இது எப்படி சாத்தியமான ஒரு விஷயம் ஆகும்? அவங்கவுங்க வந்து கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும். ஒரு குடிசை வீட்டில் இருந்தவங்க குடிசை வீட்டை விட்டு ஒரு ஊர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஒரு மாடி வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வாடகை அதிகமாக பே பண்ணிருப்பாங்க. திருப்பியும் 13,000 சம்பளத்துக்கு போனால் இவங்க எப்படி பே பண்ண முடியும்? இது இல்லாமல் குழந்தைங்களோட கல்வி இருக்குது, அவங்களோட பர்சனல் கடன் இருக்குது, கல்யாணம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கடன் வாங்கி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சம்பளம் கம்மினா அது எப்படி பண்ண முடியும்? இது வந்து முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட நலத்திற்காக எந்த ஒரு செயல்பாடுமே இந்த இடத்துல இல்லை. இதை எப்படி செயல்படுத்தணுன்றதுக்கு அவங்க யார்? அவங்க இந்த நாட்டு மக்கள், அவங்க தமிழர். ரெண்டாவது சென்னைன்னா அவங்க தான் அடையாளம். அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு கூட இவங்களால முடியல. இவங்க கூப்பிட்டு வச்சு பேசி உங்களோட குறைகள் என்ன, நிறைகள் என்ன, நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் கொடுத்த அறிக்கைகள் இருக்குது, அறிக்கையை அவங்ககிட்டே கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூமூட்டாவோ அவங்களா ஒரு முடிவு எடுத்து ஒரு கான்ட்ராக்ட்லேருந்து இன்னொரு கான்ட்ராக்ட் மாற்றிட்டா நீங்கள் அங்கே போங்க, அங்கே வந்து சம்பளம் கம்மி நீங்கள் செய்யுங்கன்னா இது எப்படி? இது வந்து அதாவது லேபர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. லேபர் ஆக்டில் எப்படின்னா எவ்ரி இயர் வந்து மினிமம் 5% 10% இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்னு இருக்குது. இவங்க 10,000 ரூபா சம்பளத்துலேருந்து 23,000 வந்திருக்காங்க. இதுக்கு 17 வருஷம் இவங்களோட உழைப்பு இருக்குது. இந்த உழைப்புக்கு ஒரு இஎஸ்ஐ கிடையாது, ஒரு பிஎஃப் கிடையாது, ஒரு கிராஜுவேட்டி கிடையாது. இதே நீங்கள் இஎஸ்ஐபிஎஃப்லாம் கொடுக்குறாங்க. அது அகவிலை படியே பாருங்கள். அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் எவ்வளோ? 13,000 வருது. அதில் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் பண்ணால் 9,000 வரும். 23,000 ரூபா சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்தினோம். 9,000 எப்படி பத்தும்? ரெண்டாவது, ஒரு சாதாரண ஒரு ஷாப்ஸ் ஆக்ட் போங்க, லேபர் ஆக்ட் போங்க, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் போங்க. ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கலன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து அரசாங்கமே இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்காம 17 வருஷமாக ஏமாற்றிருக்குது. இப்போ இஎஸ்ஐ பிஎஃப் தரேன்னு சொல்லிட்டு சம்பளத்தை குறைச்சா இது எப்படி அவங்களோட வாழ்வாதாரம் வேணும்? வாழ்வாதாரம் டோட்டலாக போய்டும். இப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கும், ஸ்கூல் போவாங்க, ஒரு மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சுருப்பாங்க. அந்த மெட்ரிகுலேஷனில் இருக்கட்டும், ஒரு ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், ஒரு ஃபீஸ்ன்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. இவங்க இந்த சம்பளம் அவங்களுக்கு கம்மியானா அதை எப்படி பே பண்ணுவாங்க? இதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கணும்ல. இதெல்லாம் ஒரு அமைச்சர் யோசிக்கணும்ல. அவங்கள கல்வித்தரத்தை எப்படி, அவங்கள வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றணும், இதெல்லாம் யோசிக்கணும். பேச வேண்டிய மாநகராட்சியிலேருந்து மேயர் இது வரைக்கும் பேசலை. ஸோ மாநகராட்சி கண்ட்ரோலர் நேரு அமைச்சர் அவர் பேசலை. சேகர்பாபு ஐயா பேசுகிறாரு, நாங்கள் அறிக்கை என்ன கொடுத்தோம் கொண்டு வா, அறிக்கை என்ன கொடுத்தோம் கொண்டு வா. அவர் ஒரு அமைச்சருக்கு உண்டான அந்த பக்குவமே இல்லாமல் பேசுறாரு. இப்போ அறிக்கை இருக்குது, இந்த அறிக்கை வேறு செயல்படுத்த சொல்லுங்கள். அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி 27வது அறிக்கையை பார்க்க சொல்லலாம். இல்லை 80வது பக்கத்தில் 5 பாயிண்ட் போட்டிருக்காங்க திமுக, அதை பார்க்க சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு அவர் பேச சொல்லுங்கள். அவர் பேசுகிற ரூடு என்ன, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சபை அரசியல்னு ஒன்று இருக்குது. வெளியில் பேசுறது எப்படி இருக்குன்ட்டு அவர் ஃபோனில் தண்டராஜ்னு ஒருத்தர் மிரட்டினா தெரியுங்களா? அந்த மாதிரி இங்கே கேட்குறா, நீலம்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க. நான் வந்து இந்த ப்ரெஸ்ஸுக்கு தான் ஒரு மக்களுக்கோசரம் பேசுகிறேன். நீ எந்த ப்ரெஸ்ஸில் பேசினா, நான் பப்ளிக்கிட்ட பேசும்போது நார்மலாக பேச வேண்டியது தானே. அதுக்கு எனக்கு இந்த ப்ரெஸ்ஸில் தான் பேசுவேன், அங்கே தான் கொடுப்பேன், இங்கே தான் கொடுப்பேன்றது இது மக்கள் பிரதிநிதி அப்படி பேசக்கூடாதுல்ல. அதே தவறாச்சு. கண்டிப்பா சார். இப்போ இந்த ராம்கி நிறுவனம் வந்து பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட நிறுவனமாக இருந்துட்டு இது அவங்களுக்கு தெரியலையா? எதனால ராம்கி நிறுவனத்தில் இப்போ நாங்கள் ராம்கி நிறுவனத்தை பற்றியே இங்கே பிரச்சனை கிடையாது. எங்களோட சம்பளம் 23,000 ரூபா 13,000 சம்பளம் கொடுக்குறது தான் பிரச்சனை. எங்களுக்கு 23,000 சம்பளம் கொடுங்க, இஎஸ்ஐ கொடுங்க, பிஎஃப் கொடுங்க, கிராஜுவேட்டி கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் தானே சொல்கிறோம். அதுக்கு இல்லையே. 23,000 சம்பளம் வாங்கியிருந்தவங்க நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க ப்ரைவேட் கன்சர்ன் எம்ப்ளாயிஸ் தான். எல்லாருக்கும் எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் இருக்கா? ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் இன்க்ரிமெண்ட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தானே இன்க்ரிமெண்ட் வந்துருக்கும். இப்போ உங்களை கூப்பிட்டு ஒரு ஃப்ரெஷர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜாயின் பண்ணுறோம், அந்த லெவல் சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது மீடியா நீங்களும் கேள்வியாக கேட்கணும். இது ஒரு சாதாரண விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட மக்கள் விஷயம். உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு, அது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி ஆகணும் இல்லையா? உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு வந்து இங்கே பேசணும்ல. யார் வந்து பேசினா? உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, நீங்கள் எல்லாம் கிளம்புங்கன்னா தீர்ப்பை கொடுங்க கையில், என்னன்னு பார்க்குறோம். அந்த தீர்ப்புக்கு உண்டான எங்களோட வழிகள் என்னென்னு இருக்குல்ல. இப்போ எங்கள் சைட்லேயும் அட்வொகேட் அங்கே அப்பியர் ஆகியிருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொல்ல தான் போகிறாங்க. இப்போ நாங்கள் கேட்குற இந்த அடிப்பட்ட ரொம்ப பேசிக்கான ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதை நிறைவேற்ற முடியலன்னா ஆளுங்கட்சிக்கு இது பெரிய என்ன சொல்ல, இந்த வர எலெக்ஷனில் இதுக்கு உண்டான ரிசல்ட் அவங்களுக்கு பெருசாக கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ மக்கள் சொல்கிறாங்க, பட் ஆனால் அது அவங்க ஆளுங்கட்சிக்கு தெரியலையா? ஆளுங்கட்சியில் தான் சொல்கிறேனே. ஆளுங்கட்சி மினிஸ்டர் தானே, அறநிலைத்துறை மினிஸ்டர் வந்து சென்னை மாநகராட்சியை பற்றி அவர் பேசிட்டு போகிறாரு, ஏதோ அறிக்கை கொண்டு வான்ட்டு. நீங்கள் தான் அதை கேட்கணும். ஆளுங்கட்சிக்கு தெரியல, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களா, இல்லை இதை வந்து மறைக்கணுன்ற கண்ணோட்டத்தில் செயல்படுறாங்களா? டிப்டி சிஎம் வந்திருக்காரு. நீங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த கொரோனா பீரியடில் தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களுக்கு பாதம் கழுவி அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் கடவுள் மாதிரின்னு சொன்னாங்க.
இன்றைக்கி எல்லா கடமையும் கொண்டு ரோட்டில் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் கூட வரணும், பொதுமக்கள் வரணும். நீங்கள் அன்றைக்கி இந்த மாதிரி இருந்தோமே, இன்றைக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம், இங்கே அட்வொகேட்ஸ் வரணும், பப்ளிக் வரணும், எல்லா கட்சியும் வரணும், எல்லா கட்சியும் வந்து இங்கே ஆதரவு சொல்லுவோம், எல்லோரும் உட்காரணும் அவங்களுக்கோசரம். அவங்க அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அடித்தட்டு மக்களோட உயர்வு தான் அரசாங்கத்தோட உயர்வு. நீ வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் எங்க ஒன்றும் கிடையாது. எம்எல்ஏக்கு எடுத்துங்க 55,000 ரூபா சம்பளம் இருந்தது, இப்போ எவ்வளோ எம்எல்ஏக்கு சம்பளம் தெரியுமா யாருக்காவது? 1,05,000 ரூபா வாங்குறாங்க. எம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா இருந்தது, இப்போ 1,24,000 ரூபா வாங்குறாங்க. சிஎம்க்கு 1 லட்சம் இருந்தது, இன்னைக்கு 2 லட்ச ரூபா வாங்குறாங்க. அவங்களுக்கு ஏன் இன்க்ரிமெண்ட்? 23,000 ரூபா சம்பளம் இருந்தாலும் 40,000 ரூபா சம்பளம் கொடுங்க புது கான்ட்ராக்ட். யார் வேணான்றது? சம்பளத்தை 13,000 ரூபாய்க்கு என்ன கான்ட்ராக்ட் அது? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது? உழைப்பை திருடுறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மக்களோட உழைப்பை வந்து திருடுறாங்கன்னுவாங்க. அதுதான் இது. மக்களோட ரத்தத்தை அவங்களுக்கே தெரியாமல் குடிக்கிற மாதிரி. அவங்களோட உழைப்பை 17 ஆண்டு காலமாக ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி 10,000 ரூபாய்க்கு சம்பளம் சேர்ந்து 23,000 ரூபா உயர்வு வந்திருக்கிறவனை திருப்பி 13,000 ரூபாய்க்கு சம்பளத்தில் போகிற இது ஒரு அரசா? இது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்குள்ள இதை நீங்கள் கேளுங்க. இது எப்படி வரும்? இது ஏற்புடையதே இல்லையே. இது வயிற்றெரிச்சல் வரும்ல. இது சாதாரண மக்களுக்கு வயிறு எரியும் இல்லை, அவங்க உள்ளம் குமுறும் இல்லை. அதுக்கு பதில் இது எல்லாமே என்ன சொல்கிறது, இதுக்கு உண்டான பதில் எலெக்ஷனில் தெரியும் அவங்களுக்கு. இதுக்கு உண்டான பதில் எலெக்ஷன் தெரியும். அடித்தட்டு மக்களோட வேதனை என்னன்றது அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. மக்களுடைய இறுதி முடிவு என்னவா? மக்களோட இறுதி முடிவு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை கேட்டிருக்காங்க. ஸோ எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. முதல்வர் ஐயா அதை பண்ணி கொடுக்கணும். இன்னமும் அவங்க அந்த கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. எங்களுக்கு உண்டான சலுகைகளை பண்ணி கொடுக்க சொல்லி. இது 2 பணி நிரந்தரமும் பணி பாதுகாப்பும், இது 2 தான் கேட்குறாங்க. அவங்களோட சம்பள பாதுகாப்பு நீங்கள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன் பாருங்கள். அதாவது பக்கம் 80 27வது வாக்குறுதி, தூய்மை பணியாளர்கள் நலன். இல்லை 5 இருக்குது, 5 விட்டுருங்க. கடைசியாக இருக்கிற ஒன்று 5வது மட்டும் படிக்கிறேன். ஊராட்சிகள், அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு மாணவர் விடுதிகள், நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் கொடுத்துருக்காங்க. 13 நாளாக இங்கே உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவசரப்படும் பெண்கள் உட்காந்துருக்காங்க. பெண்கள் என்னைக்கு பெண்கள் ரோட்டில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடு அழிவுறதுக்கு உண்டான காரணம்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய வரலாறுலாம் இருக்குது. இது நீங்கள் 285 ஏன் இதை பண்ணலை? இது மக்கள் கேட்குற கேள்வி, நியாயமான கேள்வி தானே. இதுக்கு பதில் கொடுக்கணும்ல. இதை கொடுக்க முடியலன்னா அவங்க தானே பதில் சொல்லணும். சொல்ல வேண்டியவங்க வந்து சொல்லணும். யார் வந்து சொன்னாங்க? யார் வந்து கேட்டாங்க? 13 நாள் பசியில் இருக்காங்க, உடனடியாக தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான வலிமை என்ன? அது யார்? ஸ்டாலின் ஐயா கொடுத்தாருன்னு தானே அவங்க நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏமாத்தில அந்த ஓட்டை வாங்கியிருக்கீங்க. இதை நீங்களாம் இதை பப்ளிஷ் பண்ணணும். இது ஒரு அடித்தட்டு மக்களும் இதை போய் கேள்வியாக கேட்கணும். அப்போ தான் அதுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக வந்து நீதிமன்றம் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து காவல்துறை வந்து உங்களை அப்புறப்படுத்த போறாங்க. எப்படி இருக்கு களம்? எவ்வளவு தயாரா இருக்காங்க? அதனால இன்னைக்கு வந்து 100 போலீஸ் வந்து குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, இவங்க அனுமதி பெறாமல் போராடுறாங்க. போராடுறது கூட நாங்கள் அனுமதி பெறோம்னா எங்களோட உரிமையை நாங்கள் இன்றைக்கி போராட்ட அந்த அவல நிலையில் இருக்கிறோம். ஆனால் எங்களை நீங்கள் ஒரு இடத்துல போய் போராடுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு சாதிய மன்னோட நீதிமன்றம் செயல்படுத்தாமல் பார்க்கணும். நாங்கள் ஒரு இடம் சொல்கிறோம், அதாவது இந்த பொதுவாக மக்கள் பயன்படுத்துகிற இடத்துல இருக்காதிங்க, நீங்கள் தனியாக போயிடுங்க. அப்போ திரும்பவும் அதே ஊர் சேரிக்கக்கூடிய சாதிய மனப்பான்மை தான் இந்த நீதிமன்றமும் இந்த அரசாங்கமும் செயல்பட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கு இந்த போராட்டம் அப்படின்னு இருக்காங்க நீதிமன்றம். இன்னைக்கு வந்து தொடர்ந்து 13வது நாளாக போராடுறாங்க. ரிப்பன் பில்டிங்கில் இந்த நடைமேடை தாண்டி போராட்டக்குழு வந்து ஒரு இடத்துல கூட வெளியே வரல. போராடக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்த விட்டு வெளில வரல. அந்த பேரிகார்டு போட்டு அந்த கட்டுப்பாடோட ரொம்ப கண்ணியமான போராட்டம் தான் நடத்திட்டு வராங்க. தவிர எந்த ஒரு மக்களுக்கோ இல்லை வாகனத்தில் போகக்கூடிய பொதுமக்களுக்கோ எந்த ஒரு இடையூறுமோ எந்த ஒரு பாதிப்போ ஏற்படுத்தாத அளவுக்கு தங்களோட கோரிக்கையை மட்டும்தான் முன் வச்சு போயிட்டு வராங்க. தவிர யார் இங்கே பாதிக்கப்படுறாங்க? இன்னைக்கு வந்து மாணவர்கள் நாங்கள் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கோம், ஜனநாயகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் பல பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்போ எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கன்னா அப்போ பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் யாரை சொல்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போராடுறதுலாம் அரசுக்கு அசிங்கமாக இருக்குது, நீ கொள்கையே வந்து தனியார் வைக்கணும்னு சொல்கிறது தான் அசிங்கமாக இருக்குது.
அதை வந்து அசிங்கம்னு சொல்லுவோம். எங்களுடைய கொள்கை தனியார் கொடுக்குறதுன்னு சொல்கிறத தவிர நாங்கள் போராடுறது அசிங்கம்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ இந்த மக்களை என்னவோ பார்க்குறீங்க? நாங்கள் போராடக்கூடிய மக்களையோ இல்லை போராட்டக்கூடிய எங்களுடைய கோரிக்கையோ எவ்வளோ கேவலமாக நீங்கள் சாதிய மண்ணிலும் இந்த முதலாளித்தோட மண்ணிலையும் எங்களை பார்க்குறீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். கைது நடந்தால் என்ன மாதிரியான முன்னேற்பாடோடு இருக்காங்க அவங்க? அதாவது இப்போ கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து எல்லா ஜோன்லையும் வந்து அறிவிச்சாங்க, சொல்லிட்டாங்க. ஆமாம், என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கலைஞ்சு போங்க, அப்படி இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்கள் மேலே தொடுக்க போடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போராட்டக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இங்கே தான் தொடருவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் மாணவர்களும் இங்கே நின்று ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதேமாரி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்களை வண்டியில் ஏற்றுறது, மாற்று இடத்துக்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படும்? நீதிமன்றமே மாற்று இடம் தானே கொடுக்குறேன்றாங்க, மாற்று இடம் போக தானே சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? அது வேலை செய்யணும். இறங்கி நீதிமன்றமே இன்னைக்கு வந்து போராடக்கூடிய மக்களை அவமதிச்சிருந்தா பார்க்கணும். நீங்கள் 13 நாளாக போராடுறாங்க. 13 நாளாக எதுக்கு போராடுறாங்க? எங்களோட பணி நிரந்தரம் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து தனியாருக்கு எங்கள்கிட்ட போய் வேலை செய்ய விடாதீங்க, தனியாருக்கு தார வைக்காதீங்க, அரசு வேலையில் வந்து அரசு துறையை தனியாருக்கு தார வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசு அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அரசு ஏற்கனவே அவமானப்பட்டு தான் இருக்குது, அவமானப்பட்டு தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் போராடுறத அவமானம் சொல்கிறாங்களா? இவங்க என்னன்னா நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுன்றது. நாங்கள் உருவாக்கிய சென்னையில் நாங்கள் போராடக்கூடாது. அப்போ எங்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் யாருமே அவமதிக்கல. அப்போ நாங்களாம் மக்களே இல்லை, எங்களாம் மாணவர் எதுவுமே இருக்காது, நாங்களாம் போராடவே கூடாது அப்படின்றத நான் நீதிமன்றம் சொல்லுது. இப்போ அப்புறப்படுத்துகிற நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்ட பிறகு உங்கள் முடிவு என்னவா இருக்க போகுது? இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? அப்புறப்படுத்த பிறகு என்ன பண்ண போறீங்க? அப்படியான இது வந்து போராட்டக்குழு தான் சொல்லுவோம். நாங்கள் மாணவர்கள் ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு இருக்கோம். போராட்டக்குழு என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். அதான் அனைத்து மண்டலங்களும் சேர்ந்து வந்து அடுத்து வந்து போராட்டம் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்களும் அந்த முடிவு பற்றி எங்களுக்கு சரியாக தெரியல. அது போராட்டக்குழு தான் வந்து தெரிவிக்கும். அது விட மாட்டாங்களே உங்களை. அது அக்கா நீங்கள் சொல்கிறீங்க சரி. ஆமாம், நீதிமன்றம் சொன்னால் அதை வந்து அரசு செய்யணும், காவல்துறை செய்யணும். நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இங்கே உட்காந்தா தான் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குமே. எத்தனை நாள் தான் உட்காருவீங்கன்ற? எங்களுக்கு வந்து எங்கள் வேலை எங்களுக்கு கொடுக்க வரைக்கும் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலை தேவை. நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல, உங்களை வேலையை தானே கேட்குறோம். ஏன் அனுமதிக்காது? எங்களுக்கு வேலை தானே கேட்குறோம். இல்லை, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நீதிமன்றம் மாற்று இடத்துக்கு போங்கன்றாங்க. மாற்று இங்கே 12 நாள் உட்காந்தே ஒன்றுமே பண்ண முடியல. எங்கேயோ போய் மூலையில் உட்கார வச்சா எங்களுக்கு எதுனா பலன் கிடைக்குமா? கிடைக்காது. லேடிஸுங்க இவ்வளோ லேடிஸுங்க உட்காந்துருந்தோம். இப்போ இன்னையோட சேர்த்தா 13 நாள் ஆகுது. இந்த 13 நாளில் எவ்வளோ ஆஃபீஸருங்க அதிகாரிங்க போகும்போதே எங்களை என்னான்னு கேட்கல. எங்கேயோ இட்டுன்னு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சா அங்கே எங்களை என்னான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது அவங்களால. இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துன்னு ரெஸ்ட் ரூம் போக லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தூங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்கவுங்க குழந்தைங்களை விட்டுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. 13 நாளாக, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 13 நாளாக அவ்வளோ கஷ்டப்படுறோம். நாங்கள் எங்களுக்கு வேலைக்கோசம் தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டிய நடப்பாதையை நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க தான் நீதிமன்றத்தை வழக்கு. நாங்கள் யார் இல்லை, நடக்கிறது ஆயிட்டு. அப்போ எங்களுடைய வேலை நடக்கிறத பற்றி நீங்கள் பேசுவீங்க நடக்கிறதுக்கு. அப்போ எங்களுக்கு வேலை இல்லாத நாங்கள் குடும்பம் எப்படி பண்ண முடியும்? எங்களுக்கு அதுதானே. எங்கள் பிள்ளைங்க படிப்பு செலவுலேருந்து, இப்போ வீட்டு வாடகை கட்டுறதுலேருந்து, இப்போ இதை வச்சு நாங்கள் ஒரு கடன் வாங்கணும் கொள்ளணும், அதை கொடுக்குறது கொள்றது எல்லாமே இது தானே. அதெல்லாம் சரிம்மா. சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு சில இடம்லாம் தனியாக இருக்குது, அனுமதிக்கப்பட்ட மிடுக்கு, நீங்கள் போய் பண்ணலாம். அதுதான் பொதுமக்கள் இடத்தையும் ஆக்கிரமிச்சு, பொதுமக்கள் இடத்த ஆக்கிரமிச்சு 13 நாள் உட்காந்து ஒன்றுமே செய்யலையே எங்களுக்கு. இப்போ நாங்கள் எங்கன்னா போய் உட்காந்து அப்போ மட்டும் எப்படி செய்வாங்க? அதுக்காக இது சரியாயிடுமான்ற மக்கள் எடுத்து எங்களுடைய தேவைக்கோசம் நாங்கள் உட்காரோம். நாங்கள் 2 இன்ச்சு போக மாட்டோம். எங்களுடைய தேவைக்கோசம் நாங்கள் உட்காந்துருக்கோம். இப்போ வந்து ஆமாம், இப்போ கடைசியாக 2 நாள் கொடியேற்றணுன்றதுனால எங்களை வெளியே அனுப்புவீங்க. இந்த 13 நாளை நாங்கள் இருக்க தப்ப தெரியலீங்களா? அப்போ எங்களுடைய தேவை என்னவோ அதை செய்யுங்க நீங்கள். சரி, இப்போ வண்டிலாம் வந்துருக்கு பாத்தீங்களா? ஆமாம், பார்த்தோம். தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். எல்லாத்தையுமே ரெடியாக அடிச்சு ரத்தமே ஊற்றினாலும் நாங்கள் இங்கே தான் உட்காருவோம். நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். குடும்பம்லாம் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? இப்போ இதை வச்சு எங்களுக்கு வேலை வந்தால் தானே குடும்பத்தையே நாங்கள் பார்க்க முடியும். பரவாயில்ல, இவ்வளோ 13 நாளாக உட்காந்துட்டோம் குடும்பத்தை விட்டுட்டு. அடிச்சு ரத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம், இங்கே இருப்போம். எல்லாருமே இதே முடிவு தான். எல்லாருமே ஒருத்தர் கூட அப்படி இப்படி அசைய மாட்டோம். எல்லாத்தையும் செய்யட்டும், என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும். நாங்கள் கேட்கறது வேறு எதுவும் கேட்கல, வேலையை தான் கேட்கறோம். வேலைக்கோசம் இவ்வளோ போராட்டம் பண்ணி
இந்த இது தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா இன்னும் நாங்கள் என்ன பேச முடியும்? ஆதரவு உங்களுக்கு இருக்கா? மக்கள் ஆதரவு தராங்க? மக்கள்லாம் ஆதரவு தராங்க, வந்து பார்த்துன்னு போவாங்க எல்லாருமே. எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் தான் என்னன்னு எங்களை கேட்காதது. சொல்லலை நீதிமன்றத்தை என்ன வழக்குனா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, மக்கள் நடந்து போற நடைபாதையை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதனால நீதிமன்றம் இது ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க, எடுத்துட்டு வேற இடத்துல போராட்டம் பண்ணுங்கன்றாங்க. இதுல நியாயம் இருக்கு இல்லையா? இதுல நியாயம் இருக்குதுங்கிறத தாண்டி இவங்க கேட்குற கோரிக்கையிலும் நியாயம் இருக்குல்ல. இவங்க என்ன கோரிக்கை கேட்குறாங்க? 13 நாளா இந்த மக்கள் இதே இடத்துல பெண்களும் ஆண்களும் குழந்தைகளை விட்டு வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. மழை வெயில் இரவு முழுவதும் இந்த பாதுகாப்பு இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரசு இப்போ என்ன விஷயத்தை முன்னெடுக்குதுன்னா, இது மக்கள் போகக்கூடிய அதிகப்படியான பயணங்கள் செய்யக்கூடிய இடம், அதிகாரிகள் உள்ள போகக்கூடிய இடம். இது அரசுக்கு மிக மிக ஒரு கேவலத்தை உருவாக்குது. அதன் அடிப்படையில் இந்த மக்கள் வந்து இன்னைக்கு போராடுறாங்களே, 13 நாள் போராடுறாங்களே, இவங்களுடைய கோரிக்கைக்கு நான் செவிசாய்க்கன்னு சொல்லல அரசு. இந்த அரசு தனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு நீ போய் போராட பண்ணு. அப்ப இவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, நீ எங்கேயாச்சும் கத்திட்டு போ, ஆனா இங்க கத்தாத. இல்ல, நான் மறுபடியும் கவனமா கேக்குறேன். அரசு இத சொல்லல, நீதிமன்றம் சொல்றாங்க. சரி, இதே நீதிமன்றம் தானே அவங்க அரசுக்கு முன் வச்சது. ஆமா, அரசு வேலை செய்யணும். இல்ல இதே நீதிமன்றம் சொன்னா அரசு வேலை செஞ்சாகணும்ல. சரி, அப்ப வந்து காவிரி மேலாண்மையில வந்து கர்நாடகா தனி விடணும், அதையே நீதிமன்றம் சொன்னதையே அரசு கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை தான் நீதிமன்றத்தோட உத்தரவு எப்படி கேட்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரிங்க சார், இப்ப நீங்க அரசு மேலதான் தவறு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த அரசை தேர்ந்தெடுத்தது யாரு? மக்களாக நீங்க. அதற்கான பாடத்தை இந்த போராட்டத்தின் வாயிலாக, இதனுடைய வெளிப்பாடாக அடுத்த அரசியல் களம் வந்து மாறும். இதற்கான வெளிப்பாடு ஓட்டு அரசியல் ஒன்று சொல்றீங்களா? அந்த ஓட்டு அரசியல இதே மக்கள் வந்து இதே அரசாங்கத்துக்கான முன்னெச்சரிக்கை அந்த கோரிக்கையை, இந்த முன்னெச்ச 13 நாட்டுக்கான கோரிக்கையை நிறைவேற்றல. இந்த 3000 மக்களுக்கான ஓட்டு உரிமை வந்து யாருக்கு போடுறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த அரசை தேர்ந்தெடுத்தவங்க அவங்க. இதுல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் வந்து இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டுறாங்க இல்லையா? அவங்க அதே அமைச்சரை பார்த்தாலே கேட்குறாங்க. ஆனா பணி சார்ந்த அமைச்சர் வந்து பேசுறாங்க. இன்னைக்கு பணி சார்ந்த அமைச்சர் யாருமே பேசல. நேற்று காணொலி மூலமா எல்லா மக்களுமே பார்த்துருப்பாங்க. என்ன பேச்சுவார்த்தை? அது எவ்வளவு பெரிய மெத்தன போக்கான ஒரு பேச்சுவார்த்தை. அது ஒரு அமைச்சர் வந்து மக்கள் 13 நாளா போராட்டி இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 7ஆம் கட்டம் வரை பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்கும் பொழுது அந்த மக்களுக்கான நீ எங்களுக்கு மரியாதை வேணும்பா, இதே ஊடகத்துக்கு மரியாதை வேணும், இதே ஊடகம் வந்து மக்கள் சார்பாக கேட்கறாங்க. சார் பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு சார் அப்படின்ட்டு அந்த அமைச்சர் எப்படி கேட்கறாப்ல? என்ன பேச்சுவார்த்தை? நீ யாரும் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது என்ன ஒரு பதிலுங்க? ஓட்டு போட்ட மக்களுக்கு தானே வந்து கேட்குறீங்க, அவருக்கான பதில் தானே நீங்க சொல்றீங்க. முதற்கட்டமாக அந்த அமைச்சர் அந்த தொகுதிக்கான அமைச்சரே கிடையாது. அந்த அமைச்சரே பேசல. ஏன் மேயர் பேச வேண்டியதானே? மேயர் வந்து என்ன சொல்றாங்க? முன்னாடி நிற்கிறாங்க. மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து பணி செய்யற என்ன மக்கள் சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு பாதிப்பா இருக்குன்னா, மக்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா, என்னுடைய 500 மக்கள் வந்து நான் போய் மக்கள் வந்து கலப்பண்ணி நான் செய்ய அனுப்பி. ஆனா எங்களோட போராட்டம் தொடர்ந்தாங்க. 3000த்துல 500 பேர் போறேன்னாங்க. ஆனா என்ன சொன்னாங்க? நாங்க இந்த போராட்டம் விட்டுட்டு போறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா மேயர் என்ன சொல்றாங்க? மக்கள்லாம் போய் பணி செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இங்க யாருமே கையகப்படுத்தி வேலை பார்க்கலாங்க. அதை நீங்க சொல்லாம எப்படி சார் அவங்க சொல்லுவாங்க? திரும்ப நான் பதிவு பண்றேன். மக்களுக்கு இடையூறு ஆகுது, ரோட்ல பிரச்சனை ஆகுது, குப்பை சேருது, அந்த மக்கள் பாதிக்க கூட போடக்கூடாதுன்னு இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? 500 பேரை மட்டும் நாங்க அனுப்புறோம், வேலை பாதிக்க வேணாம், மக்கள் பாதிக்கப்பட வேணாம். ஆனா எங்களுடைய போராட்டம் தொடரும்னு சொல்றாங்க. அதையே நீங்க பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. பேச்சுவார்த்தை போகுது. நீங்க என்ன பேச்சுவார்த்தை போகுது? பேச்சுவார்த்தை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். முதல் கட்டம் பேசுறோம், 2வது கட்டம் பேசுறோம், 3வது கட்டம் பேசுறோம். என்ன பேச்சுவார்த்தை? அதை மக்கள் சொல்ல வேண்டியதானே? இதே மீடியாவில் கேட்குது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரி கோரிக்கை கேட்டாங்க. இந்த கோரிக்கையில் இதை நாங்கள் செய்கிறோன்னு இருக்கோம். அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த கோரிக்கைகள்லாம் செய்கிறாங்க. அதை நாங்கள் வந்து பேசிட்டு 7வது கட்டம் போராட்டம் கோரிக்கையில் முடிஞ்சு இப்போ என்ன சொல்கிறாங்க அரசு? இந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தில் வந்து இங்கே இப்போ வேணாம், மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு வேற இடத்துக்கு போனால் 13 நாட்கள் வந்து இவங்க பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? ஓட்டு போட போகும்போது இதே மக்களை பார்த்தாலும் கையெழுத்துக்கு போறீங்க. உங்களோட ஸ்டாலின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் டீ குடிச்சிங்களே, காப்பி குடிச்சிங்களே, ஒரு நாள் இந்த மக்கள்கிட்ட நேரம் பிரச்சனை கேட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்க? எனக்கு நாங்கள் செஞ்ச பணி இது நாங்கள் பெரிய இந்த பண்ணியாங்க, ஐஏஎஸ் பண்ணியா, ஐபிஎஸ் பண்ணியா, ரோடு கூட்டுறதுங்க. அவங்க எந்த மனநிலை இருப்பாங்க? அவங்க வீட்டில் அவர் சொந்தங்களோட போய் குழந்தை கொஞ்சம் முடியாது. அந்த எவ்வளோ பெரிய மன உளைச்சல். அதெல்லாம் அப்பாற்பட்டு அந்த தொழிலை வந்து பிடிச்சதான் அவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்க கோரிக்கை நிறைவேற்றல என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறதா உங்களுடைய நிலைப்பாடா? அதுக்கு எதற்கு அரசு? இப்ப களம் புரியுதா உங்களுக்கு? அடுத்து பிரதர் அவங்க தெளிவா இருக்காங்க பிரதர். எந்த களம் எப்படி மாறினாலும் சரி எங்களுடைய கோரிக்கையில இருந்து நாங்கள் மாற போறதுன்னு மக்கள் தெளிவா இருக்காங்க. என்ன வேணாலும் சரி, என்ன பண்ணுங்க, நடக்க போகுது, அப்புறப்படுத்துங்க.
அப்புறப்படுத்தி என்ன பண்ணி கடுமையா இருக்கும் அந்த நேரம். பிரதர் அவங்க தெளிவாக நீ எங்க அப்புறப்படுத்தினாலும் சரி போராட்டம் தொடரும். மக்களுடைய குறிக்கோள் தான். போராட்டம் தொடரும். ஆனா இந்த இடத்துல தொடரக்கூடாது அப்படின்றது தானே அவங்களுடைய இதா இருக்கு. அதுதான் சொல்றேன். அது வந்து மக்கள் முடிவு பண்ணணும். அதாவது ஒன்று ரெண்டு விஷயம். ஒன்று மக்கள் உடன்பட்டு வெளியில போகணும், இல்ல அந்த அரசு தரப்புல இருந்து அடக்குமுறையை செலுத்தணும். அது எப்படி பண்றாங்களோ அது அவங்க அந்த களம் தான். அரசு அடக்குமுறை செலுத்தாது, நீதிமன்றம் சொன்னதுனால வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். பிரதர் நீதிமன்றம் சொல்ற 1000 சொல்லுது பிரதர், அதே அரசு செய்யுதா? அப்படி பேசுங்க. டிஎம்சில இருக்க காவேரி தண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம்ல, இந்த கோரிக்கை அங்க போய் கேளுங்க சார். அரசு அவங்க மக்கள் படிக்காத பாம்பர மக்கள் தலைவர், படிக்காத பாம்பர மக்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க என்ன கேட்கறாங்க, ஏன் ராம் கேட்கல விடுறதுல வந்து நீங்க தெளிவா இருக்கீங்க. அதுல என்ன சிக்கல், அதுல போறதுல என்ன சிக்கல்? சரி அவங்க எதுக்கு போகணும்? அரசாங்கத்தில் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கணுங்கிறது நிலைப்பாடா அரசாங்கத்தில்? அப்போ எங்களால் வந்து அரசாங்கம் வந்து எந்த பணியும் எடுத்து பண்ண முடியாது, நாங்கள் ஒரு கையாளாகாத அரசு சொல்ல சொல்லுங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் நான் தனியார் மயம் கொடுத்துறேங்க. மருத்துவத்தை தனியார் மயம் கொடுத்துட்டீங்க. ஒயின் ஷாப்பை அரசாங்கம் நடத்துதில்ல. மக்களுக்கு தேவையான போக்குவரத்துல எவ்வளோ பிரச்சனை இருக்குது? போக்குவரத்தில் இலவசமாக பேருந்து பஸ் நம்ம கேட்டாங்களா? எதெல்லாம் அரசு வந்து, அதாவது மக்களுங்கிறத புரிஞ்சுக்கணும். அரசு எதெல்லாம் இலவசம் தருதோ அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு மக்களும் புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்குற கோரிக்கை நிறைவேற்றல என்ன பிரச்சனை? அப்போ ஒரே ஒருத்தர், இந்த அரசு வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யாத கையேறு நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க.